பின்னாடி வாங்கண்ணா, அதுக்கு தான் சொல்கிறேன். அகத்தியா திரைப்படத்தினுடைய பத்திரிகையாளர் காட்சியில் எல்லாரையும் சந்திக்கிறோம். படம் முடிஞ்சு வெளிவரும்போது முகத்திலையும் எங்களுடைய கைகளிலும் கொடுத்த அந்த மிகப்பெரிய நம்பிக்கையும் உற்சாகமான புன்னகையும் மேலும் எங்களை வந்து ரொம்ப நிறைவாக்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் ஒரு 3 ஆண்டு கால எல்லாருடைய உழைப்பும் இந்த படத்துக்காக இருக்குது. ஸோ வேல்ஸ் நிறுவனத்தினுடைய டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் அவருடைய தயாரிப்பில் இன்றைக்கி வந்து அகத்தியா ப்ரீமியர் ஷோ போயிட்டு இருந்தது. அங்கேயும் எல்லாருமே ரொம்ப ரசித்தாங்க. ஃபேமிலிஸ், கிட்ஸ், நிறைய குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வரும்போது பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அடுத்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த மிகப்பெரிய ஒரு அன்பான ஒத்துழைப்பை நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது எல்லாருடைய தாழ்மையான வேண்டுகோள். பெரிய வரவேற்புக்கு என்னுடைய மனப்பூர்வமான எங்கள் எல்லாருடைய சார்பும் எங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி. இதே சமயத்தில் இந்த படம் 3 மொழியில் வெளியாகிறதால ஹிந்தியில் வந்து நம்மளுடைய இணை தயாரிப்பாளர் அனீஷ் அர்ஜுன் தேவ் அவர் வந்து பாம்பேலையும் டெல்லியிலையும் இதே சமயத்தில் ப்ரெஸ் காட்சி நடந்திருக்கு. அங்கேயும் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. சேம் ஹைதராபாத்லேயும் தெலுங்கில் ப்ரெஸ் ஷோ இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ அங்கேயும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருடைய இந்த ஊடக நண்பர்கள் தான் முதல் ரசிகர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இந்த இடத்துல எங்களுக்கு இந்த முதல் வரவேற்பே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதால நாளை தினம் மிக நல்ல அற்புதமான ஒரு வெற்றியின் தினமாக அமையும் நான் நம்புகிறோம். ஸோ எல்லாருடைய ஆதரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது. ஸோ இந்த படத்தோட முழுக்க போகிற இந்த கிரெடிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாவிஜி சாருக்கும் தீபக் அவர்களுக்கும் தான் போய் சேரும். ஸோ இந்த படத்தில் வந்து பாவிஜி சார் வந்து ஒரு டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு கதை லைக் ஸ்டோரி ரைட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ட் டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க இன்ன வரைக்கும் இப்போ இந்த ப்ரெஸ் மீட் பண்ணும்போது கூட அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல கூட அந்த மெட்டீரியல் அமைச்சிக்கிட்டு அந்த தெரிஞ்சு லாஸ்ட் மினிட் வரைக்கும் சின்ன இந்த கரெக்ஷன்ஸ் மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக போய் ரீச் ஆகணும்னு சொல்லி ஃபுல் எஃபோர்ட்டோட இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 30-40 டேஸ் தான் நாங்கள் முடித்தோம். பட் எங்களுக்கு வந்து எங்களோட பங்களிப்பு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட முடிஞ்சது. பட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் இந்த லாஸ்ட்டில் வர இந்த கிராஃபிக்ஸ் காட்சிக்கெலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அவ்வளோ நுணுக்கமாக வச்சு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலே அவருக்கு வந்து பாவிஜய் சார் மற்றபடி அவங்களோட ஹோல் டீமுக்கும் நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். நானே இப்போ தான் படத்தை வந்து இந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாக அந்த லைக் சின்ன டப்பிங்கில் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தேன். பட் இங்கே ஃபுல்லாக படத்தை வந்து ஒரு மக்களோட போய் பார்க்கும்போது உண்மையிலே மன நிறைவாக இருக்குது. அந்த சாங்கும் சரி, அந்த ஆர்ஆரும் சரி, யுவன் ரொம்ப அழகாக இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அண்ட் எல்லா நடிகர்களும் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. ஸோ இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம். அதில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா இந்த சார் வந்து இந்த படத்தில் வந்து அந்த 7 கிரகங்கள் வந்து சேர்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து படத்தில் வந்து எதாச்சியாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுதான் நாளைக்கு 28 அன்னைக்கு உண்மையிலே நடக்குது. ஸோ அது படத்தை வந்து பார்க்கும்போதும் இந்த நிகழ்வு நடக்கும்போதும் உண்மையிலே அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸிங்காக நான் நினைக்கிறோம். ஸோ ஐம் ஷுர் இந்த படம் வந்து என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ நான் அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு நாங்கள் வந்து ஒரு பேசஞ்சர் மாதிரி தான் கூட இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த படம் வந்து இந்த லைக் எல்லா டெக்னீஷியன்ஸும் உண்மையிலே உழைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக போய் இந்த படத்தை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஸோ மச்.